டிவிக்கு லீடர் விஜய் கிறிஸ்மஸ் மெசேஜ் ஒன்று சொன்னார். குட்டி கதையெல்லாம் சொல்லும்போது ஜோசப்போட கதை சொன்னார், தமிழில் யோசேப். அதை பற்றி கான்ட்ராவாக ஒரு யூடியூபர் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தார். ஜோசப் ஸ்டோரியை 2 முறை சொன்னார். அவர் அலிகேஷன் என்னன்னா, 2 முறை சொன்னதால் அவர் கிறிஸ்டியானிட்டி ப்ரோபகண்டா பண்ணுறாரா அப்படின்னு ஒரு எனக்கு ஒன்றும் புரியல. மீடியாவுக்கு வரணும்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்களுக்கும் டுட்டோரியல்ஸ் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். மீடியாவில் என்ன பெரிய டிமாண்ட் அப்படின்னா ஏஐ. மீடியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுற ஃப்ரெஷர்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஜோசப் பிரின்ஸ். நான் ஒரு கம்ப்ளீட் மீடியா டெக்னீஷியன். எப்படின்னா, என் கேரியரை ஸ்டார்ட் பண்ணது வந்து ஏவிஎம் ஸ்டுடியோஸில், அதுக்கப்புறம் சன் டிவி சென்னை, அதுக்கப்புறம் ஹைதராபாத் ஜெமினி டிவி. வீடியோ எடிட்டராக சேனலில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் கம்போசிட்டிங், ஸ்டார்டட் லேர்னிங் ஆன்லைன் வீடியோ எடிட்டிங். எதெல்லாம் மார்க்கெட்டுக்கு டிமாண்ட் ஆச்சோ அன்றைக்கி ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் அப்டேட்டிங். இன்றைக்கி மீடியாவில் என்ன பெரிய டிமாண்ட் அப்படின்னா ஏஐ. ஸோ அதனால் நான் ஏஐயில் அப்டேட் பண்ணிக்கிட்டேன். இதில் ஸ்பெஷலாக வந்து பைபிள் ஸ்டோரிஸ், மாரல் ஸ்டோரிஸ், டாக்குமெண்ட்ரிஸ், இது மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஐ எம் டூயிங் சம் பிஸ்னஸ். அதே டைமில் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் கிளாஸஸ் இன் த காலேஜஸ், ஹைதராபாத்தில், சென்னையில், பாண்டிச்சேரியில், இன்க்ளூடிங் யூனிவர்சிட்டிஸ் ஆல்சோ. கிளாஸஸ் இன் எடிட்டிங், கம்போசிட்டிங், ஏஐ ஒர்க் ஷாப்ஸை ரொம்ப கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ எம் வெரி சக்ஸஸ்ஃபுல் இந்த இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறதுக்கு தேர் ஆர் 2 குட் ரீசன்ஸ். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இத்தனை வருஷம் நான் கற்றுக்கிட்ட இந்த ஒரு டெக்னாலஜி, இட்ஸ் எ காட்ஸ் பிளெஸ்ஸிங் தான். எப்படி பார்த்தீங்கன்னா, 30 வருஷன்றது இட்ஸ் யூஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம கற்றுக்கிட்டது இன்னொருத்தர் கற்றுக் கொடுக்கறதுல அது ஒரு ஜாலி தானே. என்னாச்சு, கொஞ்ச நாளாக நான் என்னுடைய பழைய கொலீக்ஸ்லாம் ஐ ஸ்டார்டட் மீட்டிங் தம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்டில் இன் த சேம் பொசிஷன். ஒரு எடிட்டராக ஜாயின் பண்ணால் எடிட்டராகவே இருக்காங்க, 20 வருஷம், 15 வருஷம். ப்ரைவேட் ஸ்டுடியோஸில் இருக்காங்க. லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்ல பசங்க. பட் அதை அப்டேட் பண்ணாமல், ஸ்கில்ஸ் ஷார்ப்பனிங் இல்லாத எந்த முதலாளியும் வந்து இன்க்ரிமெண்ட் போட மாட்டான்ல. நீங்கள் எவ்வளோ தூரம் அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்களோ அப்போ தான் அவனுக்கு இன்டர்ன் யூ வில் ப்ரொவைட் யூ மேக்கிங் டுட்டோரியல் வீடியோஸ். அதாவது நான் என்ன பண்ணுறனோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைபிள் ஸ்டோரி பண்ணுறேன், ஒரு மாரல் ஸ்டோரி பண்ணுறேன், ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன். அது ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராப். எப்படி இது எந்த ஒரு ஹிடன் சீக்ரெட்டும் நான் எதுவும் வச்சுக்கல. நான் அப்படியே ஓப்பனாக நான் பண்ணேன். இது ஏன்னா மீடியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுற ஃப்ரெஷர்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இப்போ கூட எனக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறவங்க ஸ்டார்டட் ஃபாலோயிங் மை சேனல் பண்ணிவிட்டு இந்த டியூட்டோரியல்ஸ் எல்லாம் நீங்கள் 1 by 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் அப்டேட். ஒரு 6 மாதம், 1 வருஷத்தில் நீங்கள் யூ கேன் பிகம் அ கிங். ஓகேவா? அதுவும் இந்த ஏஐ டெக்னாலஜி வந்தப்புறம் வந்து உங்களுக்கு பெரிய ஸ்டுடியோலாம் இன்னும் தேவையில்லை. ஒரு லேப்டாப்பு இல்லைனா ஒரு சின்ன ஆர்டினரி டெஸ்க்டாப், ஒரு ஃபாஸ்ட் வைஃபை இருந்தால் போதும். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, ஒருத்தர் கேமரா கற்றுக்குங்க, ஒருத்தர் எடிட்டிங் கற்றுக்குங்க, ஒருத்தர் ஏஐ அப்டேட் பண்ணிங்க, ஒருத்தர் ஆடியோ பண்ணிக்கோங்க. இதில் கேர்ள்ஸ் இருந்தால் இல்லை விமன் இருந்தாலும் இன்னும் அட்வான்டேஜ். ஏன்னா வாய்ஸ் மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். என் டுட்டோரியலில் ஃபாலோ பண்ணுங்கள். யூ கேன் பிகம் அ ரியல் ஏஐ ப்ரொடியூசர். ஓகேங்களா? இப்போ ஒரு சின்ன ப்ரோமோ பாருங்கள். சகோதரர்களால் துரோகம், அடிமையாக விற்கப்பட்டவன், சங்கிலிகளில் பிணைக்கப்பட்டவன். ஆனால் தேவன் எழுதி கொண்டிருந்ததோ ஒரு மகத்தான திட்டம். இதுதான் ஜோசப்பின் கதை, ஆழ்குழியிலிருந்து அரியணை வரை. தேர் ஆர் 2 குட் ரீசன்ஸ் நான் ஏன் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னேன், ஃபார் டுட்டோரியல் பர்பஸ், எல்லார் பெனிஃபிட்டுக்காக. செகண்ட் வந்து இந்த இயர் ஆஃப் கிறிஸ்மஸ், நடிகர் டிவிக்கு லீடர் விஜய் கிறிஸ்மஸ் மெசேஜ் ஒன்று சொன்னார். அதில் ஆஸ் யூஷுவல் இவர் சொல்கிற மாதிரி அந்த குட்டி கதையெல்லாம் சொல்லும்போது ஜோசப்போட கதை சொன்னார். தமிழில் யோசேப்புன்னுவாங்க. கிறிஸ்மஸில் பார்த்தோடு சரி. அப்புறம் ஒரு 1 வீக் முன்னால் அதை பற்றி கான்ட்ராவாக ஒரு யூடியூபர் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தார். பேர் சொல்ல விரும்புகிறார். என்ன அப்படின்னா, விஜய் வந்து அந்த ஸ்டோரியை, ஜோசப் ஸ்டோரியை 2 முறை சொன்னாராம். அதனால் அவர் அலிகேஷன் என்னன்னா, 2 முறை சொன்னதால் அவர் கிறிஸ்டியானிட்டி ப்ரோபகண்டா பண்ணுறாரா அப்படின்னு ஒரு எனக்கு ஒன்றும் புரியல.
ஆனால் அந்த யூடியூபருக்கு நிச்சயமாக நான் தேங்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஒன்று மீடியாவுக்கு வரணும்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்களுக்கும், இல்லை ஆல்ரெடி எடிட்டர்ஸாக அதே சேலரியில் அதே என்ன சொல்கிறது நாலேஜ் அப்டேட் பண்ணாமல் இருக்கவங்களுக்கும் சிம்பிள் லாங்குவேஜில் வித் ப்ராக்டிக்கல் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் எப்படி பண்ணணுன்றதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு வரப்போகிற டியூட்டோரியல்ஸ் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் என்னென்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஏஐ கிரியேஷன், டெக்ஸ்ட் டு வீடியோ, இமேஜ் டு வீடியோ எல்லாமே டோட்டலாக இன்க்ளூடிங் ஆடியோ, வாய்ஸ் க்ளோனிங், டப்பிங் நிறைய. அது இன்னும் டீட்டெயிலாக வந்து ஃபர்தர் வீடியோவில் இன்ட்ரொடக்ஷன் நான் தரேன். ஓகே, come on, let's go and watch the video. All the best. கானான் தேசத்தில் ஆபிரகாமின் வம்சத்தில் யாக்கோபின் பிரியமான மகனாக பிறந்தவன் ஜோசப். It's even more beautiful than you described, Father. A perfect day for this view. The journey was long, but worth it to share this moment with you. Staying here means failure. 12 சகோதரர்களில் தந்தையின் அன்பு அதிகம் பெற்றவன் ஜோசப். தன் அன்பு இளைய மகனுக்கு ஒரு வண்ண ஆடை உடுத்தி தந்தை தன் அன்பை வெளிப்படுத்தினான். ஆனால் அந்த ஆடை சகோதரர்களின் இதயங்களில் பொறாமையை விதைத்தது. இளமை காலத்திலேயே தேவன் சொப்பனங்களின் மூலம் ஜோசப்புடன் பேசினார். ஓர் இரவு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டைச் சுற்றி வணங்கி நின்றது என்றான். மேலும் வேறொரு சொப்பனத்தில் தான் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தன்னை வணங்குவதாகச் சொன்னான். அதன்பின் அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். சில நாட்களுக்கு பின் ஒரு நாள் வயல்களில் தனியாக இருந்த ஜோசப் சகோதரர்களின் கண்களில் ஒரு எதிரியாக மாறினான். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி அவளை நாம் கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். அதை கேட்ட மூத்த சகோதரனாகிய ரூபன், அவனை கொல்ல வேண்டாம், அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி ஜோசப்பை அவர்களிடமிருந்து காப்பாற்றினான். அந்த வண்ண ஆடையை ஒரு மிருகத்தின் இரத்தத்திலே தோய்த்து தங்களின் தந்தையினிடத்தில் காண்பிக்க அவரும் நம்பி துக்கமானார். அதன்பின் ஜோசப் சிலரால் இஸ்மவேலர் கையில் விற்கப்பட்டு பின் எகிப்திலே பார்வோனின் அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்கப்பட்டான். அங்கு அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. கர்த்தர் ஜோசப்போடே இருந்தார். இதை கண்ட அவன் எஜமான் அவனுக்கு மிக உயர்ந்த பதவியை கொடுத்தான். அவன் அழகான வாலிபனாய் இருந்தார். You overseer over my house and all that I put into your hand. பின்னர் ஒரு நாளில் அவனுடைய எஜமானனின் மனைவி அவனோடே பாவம் செய்ய அழைத்தாள். Come closer. Don't resist what you desire. அதை ஜோசப் மறுக்கவே பழியை அவன் மேல் திருப்பி அவனை சிறையில் அடைத்தாள். You're all too slow. Try and keep up. The journey was long, but worth it to share this moment with you. சிறை கதவு சாட்சியாக சிங்காசனம் காத்திருக்கும். ஜோசப் சிறையில் இருந்தபோது அரசனின் வேலைக்காரர்கள் இருவர் குற்றம் செய்தபடியால் அதே சிறையில் அடைக்கப்பட்டனர்.
அவர்கள் இருவரும் கனவு கண்டார்கள். அந்த கனவுகளின் விளக்கத்தை தேவன் ஜோசப்பிற்கு அளித்தார். அதன்படி அவன் அதை விளக்க 3 நாட்களுக்கு பின் ஒருவன் மீண்டும் தன் பதவியை அடைந்தான், மற்றொருவன் தூக்கிலிடப்பட்டான். ஆனால் விடுதலையானவனோ ஜோசப்பை நினைக்கவில்லை, அவனை முற்றிலும் மறந்து போனான். 2 ஆண்டுகளுக்கு பின் பார்வோன் ஒரு கனவு கண்டான். 7 கொழுத்த மாடுகளை 7 மெலிந்த மாடுகள் விழுங்கின போலவும், பின் ஒரே தண்டில் வளர்ந்த 7 நல்ல கதிர்களை கிழக்கு காற்றால் உலர்ந்த 7 கதிர்கள் விழுங்கியது போலவும் கெட்ட கனவு கண்டான். எகிப்தின் ஞானிகளாலும் மந்திரவாதிகளாலும் அந்த கனவுகளுக்கு விளக்கம் அளிக்க முடியவில்லை. இதை கேள்விப்பட்ட ஜோசப்போடு சிறையிலிருந்து பின்னர் விடுவிக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் ராஜாவினிடத்தில் வந்து, ஒரு இளம் எபிரேய கைதி சிறையில் இருக்கிறான் என்றும் தாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய அர்த்தத்தை விளக்கினான் என்றான். அதன்படி சிறையிலிருந்து அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்ட ஜோசப் ராஜாவின் கனவை விளக்கினான். ஜோசப் பார்வோனிடம் தேவன் எகிப்தில் நடக்கவிருப்பதை வெளிப்படுத்தினார். 7 ஆண்டுகள் மிகுந்த வளமும் அதற்கு பின் 7 ஆண்டுகள் கடும் பஞ்சமும் வரும் என்றான். கனவு இருமுறை கொடுக்கப்பட்டதால் தேவனுடைய தீர்மானம் உறுதியானது. ஆகவே எகிப்தை நிர்வகிக்க ஞானமும் விவேகமும் உள்ள ஒருவரை நியமிக்குமாறு ஜோசப் அறிவுறுத்தினான். அதன் பின் 7 ஆண்டுகளான வழக்காலத்தில் தானியத்தை சேமிக்க ஜோசப் ஆலோசித்ததை பார்வோன் ஏற்றுக்கொண்டான். தேவனுடைய ஆவி அவனுள் இருப்பதை அறிந்த பார்வோன் அவனை எகிப்து முழுவதற்கும் அதிகாரியாக நியமித்தான். ஜோசப் அடவில்லாத தானியங்களை சேமித்து ஞானத்தோடு தேசத்தை ஆட்சி செய்தான். தேவன் அவனோடே இருந்தார். பஞ்சம் உலகமெங்கும் பரவின போதிலும் எகிப்தில் அப்பம் இருந்தது. வளமான 7 ஆண்டுகள் முடிந்த பின் யோசேப்பு சொன்னபடியே பஞ்சம் சகல தேசங்களிலும் வந்தது. ஆனால் எகிப்தில் அப்பமும் ஆகாரமும் இருந்தது. உணவுக்காக ஜனங்கள் தவித்தபோது பார்வோன், ஜோசேப்பினிடத்துக்கு போங்கள் என்று கட்டளையிட்டான். ஜோசேப் களஞ்சியங்களை திறந்து தானியம் வழங்கினான். பஞ்சம் கொடிதாயிருந்த போதிலும் சகல தேசத்தாரும் அவனிடமே உதவி நாடினர். கானானில் பஞ்சம் கடுமையாயிருந்த போது எகிப்தில் தானியம் இருப்பதை அறிந்த ஜோசப்பின் தந்தை யாக்கோபு தன் மகன்களை அங்கே அனுப்பினான். அவன் சகோதரர்கள் ஜோசப்புக்கு முன் வணங்கினர். ஆனால் அவர்கள் அவனை அறியவில்லை. நீங்கள் எல்லாரும் எங்கிருந்து வருகிறீர்கள்? ஜோசப் தன்னை மறைத்து அவர்களை வேவு பார்க்க வந்த உளவாளிகள் என குற்றம் சாட்டி அவர்களுடைய இளைய சகோதரனை அழைத்து வருமாறு கட்டளையிட்டான். சகோதரர்கள் தாங்கள் ஜோசப்க்கு செய்த துரோகத்தை நினைத்து வருந்தி மனம் திரும்பி பேசினர். ஜோசப் அதை கேட்டு மறைவாக கண்ணீர் சிந்தினான். ஜோசப் மீண்டும் தன் சகோதரர்கள் அனைவரும் சமாதானமாய் கூடினதை பார்த்து உள்ளம் உருகி யாவரும் மகிழ்ச்சியுடன் விருந்துண்டார்கள். மேலும் தன் தந்தை உயிருடன் வாழ்கிறார் என்ற செய்தி ஜோசப்பை மேலும் மகிழ்ச்சி அடைய செய்தது. அதன்பின் ஜோசப் தானியத்தோடும் அவர்களுக்கு தெரியாமல் மறைத்து வைத்த பணப்பைகளோடும் அவர்களை அனுப்பி வைத்தான். சகோதரர்களால் துரோகம், அடிமையாக விற்கப்பட்டவன், சங்கிலிகளில் பிணைக்கப்பட்டவன். ஆனால் தேவன் எழுதி கொண்டிருந்ததோ ஒரு மகத்தான திட்டம். இதுதான் ஜோசப்பின் கதை, ஆழ்குழியிலிருந்து அரியணை வரை.